ஓம் சக்தி ஓம் பட்டீஸ்வரம் துர்க்கையே, சோழ நாட்டை காக்கும் எங்கள் குலக்கொழுந்தே, சாந்த சொரூபியே, கருணை மழை பொழிபவளே, வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் தாயே. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. பயங்கரமான தவம் செஞ்சு ஒரு பெண்ணை தவிர தனக்கு வேற யாராலையும் அழிவு வரக்கூடாதுன்னு பிரம்மா கிட்ட வரம் வாங்குறான். ஒரு பெண்ணால என்ன என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற திமிர் அவனுக்குள்ள தலைக்கேறிடுச்சு. அவன் போட்ட ஆட்டத்துல தேவர்கள் எல்லாமே நடுங்கி போயிட்டாங்க. முனிவர்களால தவம் பண்ண முடியல. ஊர்ல யாருக்குமே நிம்மதி இல்ல. யாரால இவனை அடக்க முடியும்னு தேவர்கள் எல்லோரும் மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்பதான் ஒரு அதிசயம் நடக்குது. அந்த மும்மூர்த்திகளோட முகத்துல இருந்து ஒரு பயங்கரமான ஒளி கிளம்புச்சு. அந்த ஒளியெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மகா சக்தியா உருவெடுத்துச்சு. அவங்கதான் நம்ம துர்க்கை அம்மன். ஒவ்வொரு கடவுளும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆயுதங்களை எல்லாம் தேவிக்கு கொடுக்கறாங்க. சிவன் சூலத்தை கொடுக்கறாரு, விஷ்ணு சக்கரத்தை கொடுக்கறாரு. இப்படி 8 கைகள்லயும் ஆயுதங்களோட சிங்க வாகனத்துல ஏறி ஆக்ரோஷமா கிளம்புறாங்க. மகிஷாசுரனுக்கும் தேவிக்கும் இடையில நடந்த போர் சாதாரணமானது கிடையாது. அவன் எருமை உருவம் எடுப்பான், அப்புறம் சிங்கமா மாறுவான், அதுக்கு பிறகு மனுஷனா வருவான். ஆனா தேவி அசரல. கடைசியில அந்த எருமை தலை அரக்கனை தன்னோட சூலத்தால குத்தி வதம் செஞ்சாங்க. அதுதான் மகிஷாசுர மர்தினியின் கோலம். அரக்கனை அழிச்சாலும் தேவியோட கோபம் குறையவே இல்ல. அவங்களோட கண்ணு சிவந்து முகம் கனலா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆக்ரோஷத்தோடவே உலகமெல்லாம் சுத்தி வந்தாங்க. கடைசியா சோழ தேசத்துல இருக்கிற இந்த தலம், அதாவது பட்டீஸ்வரம் பக்கம் வந்தாங்க. அங்கதான் ஈசன் குடியிருந்தார். அந்த இடத்தோட அமைதியும் பசுமையும் போதும். இந்த வேகம் இனி உலகை காக்க விவேகம் தான் முக்கியம்னு நினைச்சு அவங்க அங்க இருக்கிற பொற்றாமரை குளத்துல நீராடிட்டு ஈசனை நோக்கி தவம் இருந்தாங்க. அந்த தவத்தோட பலனா அம்மனோட கோபம் எல்லாம் காணாம போயிடுச்சு. ஒரு தாய்க்குரிய கனிவும் அமைதியும் அவங்க முகத்துல குடி வந்துச்சு. மத்த ஊர்கள்ல துர்க்கையை பாத்தீங்கன்னா பயமா இருக்கும். ஆனா நம்ம பட்டீஸ்வரத்துல அம்பாளை பார்த்தா அம்மானு கூப்பிட தோணும். ஏன்னா அவ தன்னோட உக்கிரத்தை எல்லாம் இங்கதான் விட்டுட்டு சாந்த சுரூபினியா நமக்காக வந்து அமர்ந்திருக்காங்க. அதனாலதான் மத்த இடத்துல துர்க்கை சிம்மத்துல ஏறி போர் புரியிற மாதிரி இருப்பாங்க. ஆனா இங்க சிம்மம் அமைதியா இடது பக்கம் திரும்பி பார்க்கும். அம்மன் முகத்துல ஒரு சின்ன புன்னகையும் இருக்கும். இந்த அம்மனுக்கும் சோழர்களுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? வாங்க அந்த மெய்சில் இருக்க வைக்கிற பந்தத்தை நம்ம பார்க்கலாம். அந்த காலத்துல தஞ்சாவூரை ஆண்ட சோழ மன்னர்கள், குறிப்பா பிற்கால சோழர்கள் போர்க்கலையிலையும் சரி பக்தியிலையும் சரி ரொம்பவுமே கில்லாடிங்க. அவங்க எப்போ ஒரு ஊரை பிடிக்க போனாலும் சரி, இல்ல ஒரு பெரிய காரியத்தை தொடங்கினாலும் சரி, முதல்ல போய் நிக்கிறது நம்ம துர்க்கை அம்மன் முன்னாடிதான். அப்போ இந்த அம்மன் இப்ப இருக்கிற பட்டீஸ்வரம் கோவில்ல இல்ல, தஞ்சாவூர் கோட்டையோட வடக்கு வாசல்ல தான் இந்த அம்மனை பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருந்தாங்க. எதுக்காக தெரியுங்களா? கோட்டைக்குள்ள எந்த பகையும் தீய சக்தியும் நுழையக்கூடாதுன்னு காவல் தெய்வமா வடக்கு வாசல் துர்க்கையா அம்மன் அங்க கம்பீரமா உட்கார்ந்து இருந்தாங்க. நம்ம பெரிய கோவில் கட்டினாரே ராஜராஜ சோழன், அவருக்கு இந்த அம்மன் மேல அவ்வளவு பக்தி. போருக்கு போறதுக்கு முன்னாடி படைத்தளபதிகளோட அம்மன் சன்னதிக்கு வருவாங்க. அம்மனோட பாதத்துல தங்களோட வாளை வச்சு வணங்குவாங்க. அப்போ ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அம்மன் மேல சாத்தன பூ கீழே விழுந்தா அது அம்மன் கொடுத்த அனுமதியா நினைச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மன் நெற்றியிலிருந்து குங்குமத்தை எடுத்து தங்களோட நெற்றியில வெற்றி திலகமா இட்டுக்கிட்டு கிளம்புவாங்க. அப்படி போன எந்த போரும் தோல்வியில முடிஞ்சதே இல்ல. சோழர்களோட ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடி இந்த துர்க்கை அம்மனோட அருளாசி கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். காலப்போக்குல அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு சோழர்களோட தலைநகரம் மாறினப்போ அல்லது பாதுகாப்பு காரணங்களாலோ கோட்டையில இருந்த அந்த துர்க்கை அம்மன் சிலைய பாதுகாப்பா வேற இடத்துக்கு மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுதான் மிக பழமையான புண்ணிய ஸ்தலமான பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவில். அம்மா, இனி நீ கோட்டை வாசல்ல மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்கும் அருள் பாலிக்கிற மாதிரி இந்த கோவில்ல வந்து அமரணும்னு வேண்டி முறைப்படி ஆகம பூஜைகள் எல்லாம் செய்து பட்டீஸ்வரம் கோவில்ல அம்மனை பிரதிஷ்டை பண்ணாங்க. கோட்டையில இருந்தப்போ வீரத்தை மட்டும் கொடுத்த அம்மன் பட்டீஸ்வரத்துக்கு வந்ததும் கருணையை அள்ளி வழங்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இவங்களுக்கு வேண்டியதை வழங்கும் துர்க்கைன்னு ஒரு பேர் வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாட்டுக்கே காவல் தெய்வமா இருந்தவ இன்னைக்கு அவளை தேடி வர்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் காவல் தெய்வமா இருக்கிறாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மத்த சிவன் கோவில்ல துர்க்கை அம்மன் சந்நிதி சின்னதா தான் இருக்கும். ஆனா பட்டீஸ்வரத்துல மட்டும் அம்மனுக்குன்னு தனி சந்நிதி, தனி ராஜகோபுரம்
ராஜகோபுரம்னு ஒரு அரசிக்குரிய மரியாதையோட அம்பாள் இந்த இடத்துல வீற்றிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பட்டீஸ்வரம் கோவிலுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயத்தை நீங்க பார்க்கலாம். இப்ப நேரடியா நீங்க பட்டீஸ்வரம் கோவிலுக்குள்ள போயிட்டு அம்மன் முன்னாடி நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க நீங்க பார்க்க போற அந்த அதிசயம் என்ன அப்படின்றத சொல்றேன். பொதுவா துர்க்கை அம்மன்னாலே கைகள்ல வாள், ஈட்டி, கேடயம்னு பயங்கரமான ஆயுதங்களோட கோபமா அரக்கனை வதம் பண்ற கோலத்துலதான் இருப்பாங்க. ஆனா நம்ம பட்டீஸ்வரம் துர்க்கையை ஏறிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே மெய்மறந்து போயிடுவீங்க. அம்மனுக்கு 8 கைகள் இருந்தாலும் அவங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகை தவழும். அவங்க காலுக்கடியில அந்த எருமை தலை இருக்கும். ஆனா பாருங்களேன், அந்த அரக்கன் கூட அங்க ஆக்ரோஷமா இல்லாம அம்மனோட பாதத்துல அமைதியா சரணடைஞ்சு கிடப்பான். இப்பேற்பட்ட அரக்க குணமாக இருந்தாலும் இந்த தாயோட சந்நிதியில வந்துட்டா அது அடங்கிடும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அவங்க சிம்ம வாகனம் கூட ரொம்ப சாதுவா அம்மனோட அருளை பார்த்துக்கிட்டு நிக்கும். பட்டீஸ்வரம்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது அந்த ராகு கால வழிபாடுதான். வழக்கமா ராகு காலம்னா கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க. எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த அம்மன் விஷயத்துல அது அப்படியே மாற்றத்திற்குரியதா இருக்கும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல வர ராகு காலத்துல அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தா அந்த பால் நீல நிறமா மாறுற அதிசயத்தை இன்னைக்கும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ராகு கிரகத்தோட தோஷத்தால கஷ்டப்படுறவங்க இந்த நேரத்துல அம்மன் கிட்ட வந்து நின்னா அந்த தோஷம் எல்லாம் பனி போல விலகிடுங்கிறது தான் ஐதீகம். நீங்க கோவிலுக்குள்ள நுழையக்குள்ளேயே அந்த எலுமிச்சை பழத்தோட வாசனையும் நெய் தீபத்தோட ஒளியும் உங்களை வரவேற்கும். கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கிறவங்க, வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்க, இவங்க எல்லோரும் அந்த எலுமிச்சம் பழத்தை 2ஆ நறுக்கி அதை அப்படியே திருப்பி போட்டு அதுல நெய் தீபம் ஊத்தி ஏத்துவாங்க. அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சிவப்பான சிவரளி பூக்கள். ராகு காலத்துல அந்த செந்நிற மாலையை அம்மனுக்கு சாத்தி பார்க்கக்குள்ள ஒரு அரசியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இவ்வளவு கம்பீரமா இருப்பாங்க. நிறைய பேரு நேர்ந்துகிட்ட அம்மனுக்கு புடவை சாத்துவாங்க. அம்மா, எனக்கு இந்த காரியம் நடந்தா உனக்கு ஒரு பட்டு புடவை சாத்துறேன்னு வேண்டிப்பாங்க. அப்படி புடவை சாத்தி அலங்காரம் பண்ணி பார்க்கக்குள்ள அம்மன் ஒரு சின்ன பொண்ணு மாதிரியும் தெரிவாங்க. அதே சமயம் ஒரு மகாராணி மாதிரியும் காட்சி அளிப்பாங்க. கஷ்டம்னு வரவங்களுக்கு காவலாகவும், பக்தின்னு வரவங்களுக்கு பாசமான தாயாகவும் இருக்கக்கூடியவள் தான் இங்க இருக்கிற பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன். நீங்க எப்போ அங்க போனாலும் அந்த தாயோட கண்கள் உங்களை உத்து பாக்குற மாதிரியே இருக்கும். அதுல இருக்கிற ஒரு அமைதி உங்க மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிடும்.